வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற கதை மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அழகான காதல் கதை. சில காதல்கள் காலேஜ்ல ஆரம்பிக்கும், சில காதல்கள் வேலை பார்க்கிற இடத்துல ஆரம்பிக்கும். ஆனா இந்த காதல் காலேஜ்ல ஆரம்பிச்சு ஒரு பொண்ணு பார்க்கிற ஃபங்க்ஷன்ல வந்து முடிஞ்சது. அது எப்படின்னு கதையை முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆதிரா இப்பதான் காலேஜ் படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு வீட்ல சும்மா இருக்கா. அவங்க வீட்ல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஆதிராவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. வீட்ல பையன் போட்டோவை காட்டும் போதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு பார்க்காமலே முகத்தை திருப்பிக்கிறா. ஏன்னா அவ மனசுக்குள்ள ஒருத்தர் அப்படியே அழியாத நினைவா உட்கார்ந்திருக்கார். அவராலதான் அவளுக்கு வேற யாரு மேலையும் ஆசை வரல. ஒரு வழியா மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு பார்க்க வர்ற நாள் வந்தது. வீடு முழுக்க சொந்தக்காரங்க கூட்டம், ஒரே சத்தம். ஆதிராவை நல்லா பட்டுப்புடவை கட்டி மல்லிகைப்பூ வச்சு அழகா ரெடி பண்ணி காபி கொண்டு போய் குடும்மா அப்படின்னு ஹாலுக்கு அனுப்புறாங்க. ஆதிரா மனசே இல்லாம மெதுவா தலை குனிஞ்சுகிட்டே காபி கப்போட ஹாலுக்குள்ள வரா. மாப்பிள்ளை அப்படின்னு சோபால உட்கார்ந்திருக்க ஒருத்தரோட கைக்கு நேரா காபி கப்பை நீட்டுறா. அப்போ அந்த மாப்பிள்ளை காபியை வாங்கிட்டு தேங்க்ஸ் ஆதிரா அப்படின்னு சொல்றான். அந்த குரலை கேட்ட உடனே ஆதிராவுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன்னா அது அவ வாழ்க்கையில மறக்கவே முடியாத, தினமும் கனவுல கேக்குற அதே கம்பீரமான குரல். டக்குனோ அதிர்ச்சியோட நிமிர்ந்து பார்க்குறா. அங்கே பட்டு வேஷ்டி சட்டையில மாப்பிள்ளையா உட்கார்ந்திருக்கிறது யார் தெரியுமா? அவ காலேஜ்ல அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த அவளோட புரொஃபசர் அரவிந்த். ஆதிராவுக்கு கை கால் எல்லாம் உதற ஆரம்பிக்குது. ஏன்னா காலேஜ் படிக்கும்போதே இந்த அரவிந்த் சாரை ஆதிரா உசுரா காதலிச்சா. ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவரோட ஸ்டாஃப் ரூம் கேபின்ல போய், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அழுதுட்டே ப்ரொபோஸ் பண்ணா. ஆனா அன்னைக்கு அந்த அரவிந்த் சார், நான் உனக்கு புரொஃபசர், நீ ஸ்டூடெண்ட். இந்த லவ் எல்லாம் சரிப்பட்டு வராது. ஒழுங்கா படிப்பை கவனின்னு ரொம்ப கோபமா அவ காதலை ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த வாரமே காலேஜ் வேலையை விட்டே போயிட்டார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அவ வீட்டு ஹால மாப்பிள்ளையா உட்கார்ந்திருக்கார். அரவிந்த் முகத்துல எந்த அதிர்ச்சியும் இல்லை. ரொம்ப அமைதியா அவளையே பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. பெரியவங்க எல்லாம் பையனும் பொண்ணும் தனியா பேசிட்டு வரட்டும்னு அவங்களை மொட்டை மாடிக்கு அனுப்புறாங்க. மாடிக்கு போன உடனே ஆதிராவுக்கு அழுகை முட்டிக்கிட்டு வருது. கோபமும் அழுகையுமா கேக்குறா, ஏன் சார் இங்க வந்தீங்க? அன்னைக்கு என் காதலை கேவலம்னு நினைச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டு காலேஜை விட்டே ஓடுனீங்கல, அப்புறம் எதுக்கு இப்போ என் வாழ்க்கையில விளையாட வந்தீங்க? நான் இப்போவும் அந்த பழைய லூசு ஆதிரான்னு நினைச்சீங்களா அப்படின்னு அழுதுட்டே கேக்குறா. அப்போ அரவிந்த் சார் ரொம்ப அமைதியா அவ பக்கத்துல வராரு. அரவிந்த் சார் அவளோட கண்ணீரை துடைக்க கை நீட்டிட்டு சொல்றாரு, ஆதிரா, அன்னைக்கு நீ ஒரு ஸ்டூடெண்ட். நான் உன் காதலை அப்போவே ஏத்திக்கிட்டிருந்தா காலேஜ்ல உன்னை தப்பா பேசியிருப்பாங்க. அது உன்னோட படிப்பு, எதிர்காலம், உன் குடும்பத்தோட மானம் எல்லாத்தையும் பாதிச்சிருக்கும். ஒரு புரொஃபசரா என் கடமையை செய்யத்தான் நான் அன்னைக்கு கோபமா நடிச்சு உன்னை வேணாம்னு சொன்னேன். ஆனா எனக்கு உன்னை அன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ படிச்சு முடிச்சு ஒரு மெச்சூர்டான பொண்ணா வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். இப்போ நீ ஸ்டூடெண்ட் இல்லை, நானும் உன் புரொஃபசர் இல்லை. அதான் முறைப்படி உங்க வீட்ல வந்து பெண் கேட்டு நிக்கிறேன். அன்னைக்கு உன்னை அழ வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடு. இப்போ சொல்லு, உனக்கு இந்த அரவிந்தை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஜூட். இதை கேட்ட உடனே ஆதிராவோட கோபம் எல்லாம் பனி போல மறைஞ்சிடுச்சு. வெட்கத்தோட தலை குனிஞ்சு அவளோட சம்மதத்தை சொல்றா. 2 பேருக்கும் கல்யாணம் ரொம்ப கிராண்டா, சொந்தக்காரங்க ஆசிர்வாதத்தோட நல்லபடியா முடியுது. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு அரவிந்த் சார் அவரோட டைரியை ஆதிரா கிட்ட கொடுக்குறாரு. அதை திறந்து பார்த்த ஆதிராவுக்கு ஆனந்த கண்ணீர் வருது. ஏன்னா காலேஜ்ல ஆதிராவுக்கு தெரியாம அவளை ரசிச்சு அரவிந்த் எழுதின கவிதைகளும் அவளோட சின்ன சின்ன போட்டோக்களும் அதுல இருக்கு. அன்னைக்கு நான் உன் புரொஃபசரா என் காதலை மறைச்சேன், ஆனா இன்னைக்கு நான் உன்னோட காதலன் மட்டும் தான்னு அரவிந்த் சொல்ல
ஆதிரா அவரை இறுக்கமா கட்டிப்பிடிச்சிக்கிறா. கதை ஒரு அழகான ஹேப்பி எண்டிங்கோட முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபீல் குட் காதல் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் கதையோட சந்திப்போம். தேங்க் யூ.